அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாருக்கும் மாஷால்லாண்டு பேசிக் நஹு இந்த பேசிக் கிராமர்ட முழு சிலபஸும் தான். ஆல்மோஸ்ட் வந்து நாங்கள் 20 லெசன்ஸ் வந்து எக்ஸ்பிரஸ் குரூப்பில் முடிச்சிட்டோம். இந்த குரூப்பில் கிட்டத்தட்ட ஒரு 10-11 போல் போஸ்ட் ஆகிக்குதுன்னு நினைக்கிறேன். இது அத்தனைக்கும் வந்து எப்படி லெசன் 20 இருக்குதோ 25 இருக்குதோ அதே மாதிரி ரிவிஷனும் 25க்கும். என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு சொன்னால், லெசனில் வந்து தியரியை மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ணப்படுது. ரிவிஷனில் எப்படின்னு சொன்னால் கொஞ்சம் டீட்டெயிலாக அது அத்தனை ஆன்சரும் டிஸ்கஸ் பண்ணப்படுது. ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் அசைன்மெண்ட் டுவெல் செய்ய டைம் இல்லாத ஆக்களுக்கு என்ன செய்யலும் என்று சொன்னால், அதை ரிவிஷன் வந்து பார்த்து அதில் ஆன்சர்ஸை டிஸ்கஸ் பண்ணக்குள்ளே அதை கன்செப்டை தலைக்கடிக்கலும். இது அத்தனை முடிஞ்ச பிறகு இன்ஷா அல்லாஹ் நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால், குர்ஆன் ஆயத்கள் எடுத்து அதை படித்ததை வச்சு அதை கிராமட்டிக்கலி ட்ரான்ஸ்லேட் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். உண்மைக்குமே எங்களோட எக்ஸ்பிரஸ் குரூப்பில் இப்போவே ஸ்டார்ட் ஆகிட்டாங்க. இந்த 5 லெசன் தான் நீக்குது. இன்றைக்கு சூரா நிசால் ஆயத்தொன்று நாங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணோம். மாஷா அல்லாண்டு நிறைய ஆயத்கள் அங்கே ட்ரான்ஸ்லேட் ஆகி கொண்டிருக்குது. ஸோ ஆனால் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இது 24 லெசனே முடிச்சுட்டு 25ஆவதா என்ன செய்வோம் என்று சொன்னால், குர்ஆனில் ஒவ்வொரு ஆயத்தை எடுத்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது, அதை படித்த கிராமரை வச்சு ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டா அதை படித்த கிராமரை அது நாலேஜ் இருந்தால் தான் ட்ரான்ஸ்லேட் பண்ணக்கூட அது விளங்கும். இது லெசன்ஸில் முடித்தா தான் விளங்கும். அப்படி இல்லாட்டி இப்போ இது வந்து முதாஃபில் இது ஹர்ஃப் ஆஃப் அது ஹர்ஃப் ஆஃப் ஜார் என்று சொல்லக்கூட ஒன்றுமே விளங்காது. இது ரஃபா நசப் ஜார் என்று சொல்லக்கூட விளங்காது. ஸோ அது சொல்லி இந்த லெசன்ஸ் என்ன செய்யணும், கட்டாயம் முடிச்சிக்கணும். ஸோ அப்படி யார் சார் இது எல்லா லெசனும் முடிச்சிட்டிங்கன்னு சொன்னால், அப்போ அவங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அது எக்ஸ்பிரஸ் குரூப்பில் நடக்கிற குர்ஆன் ட்ரான்ஸ்லேஷனுக்கு ஜாயினாக வேணும். முடிச்சேன்னு சொன்னால் இப்படி தான், அந்த கன்செப்டை பற்றி ஒரு ஐடியா இருந்தால் போதும். அதை மெமரைஸ் பண்ணணும் படிக்கணுமென்று இல்லை, அதை கன்செப்டை பற்றி ஐடியா ஒண்டிக்கணும். இப்போ இது இப்படி வந்தால் இது வந்து இது ப்ரோனவுன் உண்டு, இது வந்து ரஃபா, இது நசிப், இதில் எண்ணிக்கை, இதில் என்னது இது ஆண் பால் பெண் பால், அது 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 ஐடியா ஈக்கணும். அது எப்படியுமே இப்போ நாங்கள் வந்து இந்த அரபு எழுத போகிறல்ல குர்ஆனில் ஈக்கிறது தான் நாங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி எழுதி தான் இருக்குது அரபு. நாங்கள் என்ன செய்ய போகிறோம், அதை கிராமட்டிக்கலாக விளங்கினு சொன்னால் எங்களுக்கு குர்ஆன் ஓய்தக்கோல என்ன நடக்கும்னு சொன்னால் அதோட அர்த்தங்கள் விளங்கி ஸ்டார்ட் ஆகும் இன்ஷா அல்லாஹ். அதுதான் எங்கள் டார்கெட். நாங்கள் தொல்லைக்குள்ள குர்ஆனை விளங்கி ஓதுரு, அதுதான் அல்டிமேட் டார்கெட். ஸோ இன்ஷா அல்லாஹ் இது வந்து பேசிக். நானும் நினைக்கல இவ்வளோ சின்ன 24 லெசனில் இது பேசிக் நான் முடிக்கலுண்டு. மாஷா அல்லாஹ்னு நினச்சதை விட சரியான லேஸ் ஆகிக்குது. இந்த பேசிக் நவுஸ் நல்லாவே போதும் குர்ஆன் ஆயத்களை பேசிக் ட்ரான்ஸ்லேஷனை விளங்குறதுக்கு இன்ஷா அல்லாஹ். பேசிக்காக அட்வான்ஸ் இல்லை, அட்வான்ஸ் போகிறதுக்கு நாங்கள் சர்ஃப் படிக்கிறது, அப்புறம் அட்வான்ஸ் நஹு அட்வான்ஸ் சர்ஃப் படிக்கிறது, அப்புறம் பலாகா படிக்கிறது. ஸோ இதுவரை படித்தா தான் வந்து கொஞ்சம் லைட் அட்வான்ஸாக விளங்கும். அதை விட நீ படித்து கொண்டே போயிடும். ஆனால் இப்போ பேசிக்காக விளங்கி தொலைக்குள்ள விளங்கி ஓதுறதுக்கு இது நல்லாவே அல்ஹம்துலில்லாஹ் போதும். ஸோ இன்ஷா அல்லாஹ் யார் படிக்கிறீங்களோ தெரியா, குரூப்பில் நிறைய பேர் இருக்கிறாங்க இதில். ஆனால் யார் எத்தனை பேர் இந்த வாய்ஸ் மெசேஜ் பார்க்குறீங்களோ தெரியா. ஆனால் பார்க்குறவங்க சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ் அவங்க ஆர்வம் வைக்கிறவங்க தான் பார்ப்பாங்க. அவசரமாக இன்ஷா அல்லாஹ் இதில் முடிச்சிடுங்க. அப்போ உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யணுமெண்டா, எக்ஸ்பிரஸ் குரூப்பில் வந்து இப்போ ஆல்ரெடி 20 முடிஞ்சு இந்த 4-5 லெசன் தான் இருக்குது. நான் நினைக்கிறேன் அது ஒரு கிழமையில் 2 கிழமை மேக்ஸிமம் எல்லாம் முடிஞ்சிடும். அவ்வளோ டைம் போகுமா அது. ஸோ நாங்கள் இப்போ இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் ஆயத்கள் டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கு வந்து ஜாயின் ஆகணும். என்ன சூறா ஸ்டார்ட் ஆகிறேன்னு முடிவு பண்ணல. நான் நினச்சி கொண்டிருக்கிறேன் அம்மையத்தை சாலிலேருந்து ஸ்டார்ட் ஆக்கி சின்ன சூறா அதை ஜூஸாக 30ஆம் ஜூஸ்லேருந்து முடிக்கிறதுக்கு இன்ஷா அல்லாஹ். அப்போ என்ன செய்யணுமெண்டா, எங்களுக்கு தொழுவேல அது அப்படியே என்ன செய்யணும், தொழுவேல ஓதே மேலும் இன்ஷா அல்லாஹ். அது மனப்பாடம் ஆகும். இப்போ மிஸ்டேக்கும் ஆகாது, மிஸ்டேக்கும் குறைஞ்சிப்படும் என்று சொன்னால் நாங்கள் விளங்கி தானே ஓதுறோம். அப்போ வந்து அது மனப்பாடம் பண்ண லேசி. நீங்கள் இது விளங்காமல் மனப்பாடம் பண்ணுறதை விட விளங்கி மனப்பாடம் பண்ணுறது சரியான லேசி. நம்புங்க, உங்களுக்கு அதை விளங்கினேன்னு சொன்னால் குயிக்காக மனப்பாடம் பண்ணிடும். ஸோ அதை டைமும் இதுவும் கிடைக்குது மாஷா அல்லாண்டு. அப்போ எங்களுக்கு தொழுவேலையும் அதை 5 ஆயத்து ஓதினாலும் விளங்கி ஓதிடும் இன்ஷா அல்லாஹ். மெயினாக வந்து சூரா ஃபாத்திஹா தான் முதல்ல ஸ்டார்ட் ஆகும். ஃபாத்தியாவுக்கு போகிறோம் இன்ஷா அல்லாஹ் 30ஆம் தேதி போவோம். அதுக்கு அது முடிஞ்ச போகிறோம் என்ன டார்கெட் இன்ஷா அல்லாஹ். அதை கொஞ்சம் ரெகுலராக ஓதுகிற சூறாக்களுக்கு யாசின், தபாரக் அல்லதி, அலிஃப் லாம் மீம் சஜதா, அது மாதிரி ரெகுலராக ஓதுகிற சூறாக்களில் டார்கெட் பண்ணுறது. அப்போ இதுவல் பேசிக் வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு போகிற எங்களுக்கு அடுத்த சூறாக்களுக்கு போயிடும் இன்ஷா அல்லாஹ்.
எப்படி சரி டார்கெட் முழு குர்ஆனையும் இன்ஷால்லா பேசிக் நஹுவை வச்சு ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது பேசிக்காக விளங்குறதுக்கு இன்ஷால்லா. அப்படி இல்லாட்டி நாங்கள் மெயின் சூறாக்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டு அதுக்கு கொஞ்சம் சர்ஃபை டச் பண்ணுவோம். என்ற சர்ஃபும் தேவை அது ட்ரான்ஸ்லேஷனை கொஞ்சம் சரியாக விளங்குறதுக்கு. ஸோ அதுதான் டார்கெட் இன்ஷால்லா. தார் தார் உற்சாகமாக இருக்கிறீங்களோ உடவானம் இன்ஷால்லா, அதை மிஸ் பண்ண வானம். இதுக்கு சின்ன டைம் கொண்டு கொடுங்க. இது பெரிய டைம் தேவையில்லை, சரியான டீம், சின்ன டைம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து ஒரு நாள் வந்து கொஞ்சம் டைம் கொடுத்து கிட்டத்தட்ட ஃபிகில் ஃபுல்லாக முடிச்சிட்டாரு. ஃபிகில் கிட்டத்தட்ட 17வது லெசன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, கிட்டத்தட்ட 7 லெசன் ஒரு நாளில் முடிச்சிட்டாரு. அது 7 லெசனு மஷால்லாண்டு. ஸோ இசும் தான் பெருசு பாருங்கள். இசும் வந்து ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட 10 மட்டும் இசும் தான் போகுது, 1லேருந்து 10 மட்டும் இசும் தான் போகுது. ஐஃபரோ அது ஃப்ராக்மெண்ட் என்று சொல்லி 10லேருந்து 16 மட்டும் போகுது. அதில் கொஞ்சம் இது ஹர்ஃபுல் டச் ஆகுது. ஹர்ஃபும் முதாஃபிலே அது ஃப்ராக்மெண்ட்ஸ் என்று இஸ்முல் ஷரம் ஷரையில் அது டச் ஆகுது. அதுக்கப்புறம் ஃபிகல் சரியான சிம்பிளான சிலபஸ். இதை ஒருத்தர் சரியாக படித்தேன்னு சொன்னால் ஒரு 2-3 நாளையில் ஃபுல் டைம் கொடுத்து படித்தேன்டா ஒரு 3-4 நாளையில் முழு சிலபஸே முடிக்கணும். அவ்வளோ லேசி மாஷா அல்லாண்டு. ஸோ அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் லேசாகிறான். அதை குர்ஆன விளங்குறேன்ற ஆசைன்னு சொன்னால் இதை விட லேசான சிலபஸ் ஒன்று இல்லை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. இதை மாதிரி ஃபில்டர் பண்ணி அது லேசாகி இதேண்டா இதை சிலபஸை டெவலப் பண்ணவர்டே ஒரு கவலை என்னன்னு சொன்னால் அவர் பெரிய மௌலவி அப்படி ஒன்றும் இல்லை. எனக்கு குர்ஆன் ஓதுகளை விளங்குதில்லை, விளங்காமல் ஓதுறேன்ற கவலையில் டெவலப் பண்ணார். இப்போ மாஷா அல்லாண்டு அவர் மில்லியன் கணக்கு மக்கள் அவருடைய வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறாங்க. எனக்கும் அதை கவலை இருந்துச்சு ஓ லெவல் செய்ய போகல. இதை கவலை எனக்கு நான் சந்திக்கிற நிறைய பேருக்கு இருக்குது. இன்றைக்கு கோடிக்கணக்கான மக்களுக்கு இதை கவலை இருக்குது. குர்ஆன் ஓதுறோம் விளங்குதில்லைன்ற கவலை. ஸோ அந்த கவலை யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு இது பெரிய பாக்கியம் உண்டு. இது மாதிரி ஒரு சிலபஸ் உண்டு. ஒரு சரியாக படிச்சுட்டா ஒரு 5 நாளைக்குள்ளே முழு சிலபஸையும் படிக்கலும். அப்படி இல்லாட்டி ஒரு நாளைக்கு ஒரு ஹவர் அப்படி கொடுத்தேன்னு சொன்னால் ஒரு 2 கிழமையில் படிக்கலும். அப்படி இல்லாட்டி ஃபுல் டைம் கொடுத்தேன்னு சொன்னால் இப்போ ஈத் லீவ் எல்லாம் வருது, ஒரு 5 நாள் டெடிக்கேட்டடாக இது கொடுத்தேன்னு சொன்னால் அது 5 நாளில் இது ஃபுல் சிலபஸையும் முடிக்கலும். என்ன சரி கேள்விகள் எனி டைம் கேளுங்க, சொல்லித்தரத்துக்கு மாஷால்லா நான் ரெடியாக இருக்கிறேன். என்ற இதை விட சிறந்த அமல் ஒன்றும் இல்லை. குர்ஆனை படிக்கிறது படித்து கொடுக்குறது வந்து ஹதீஸ் கருத்துப்பட அந்த சிறந்த அமல். சரியா? ஸோ சிறந்த மனுஷரும் அவங்க தான் தார் குர்ஆனை படிக்கிறாங்களோ படித்து கொடுக்குறாங்களோ. ஸோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கூட்டத்தில் எங்களையும் சேர்த்து வைக்கணும். ஸோ இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் உற்சாகமாக படிங்க. லேசி ஆவானம், சரியான லேசி தார் ஆசைப்பட்டுக்கிறாங்க அல்லாஹ் சுப்ஹானஹு லேசாக்குவான். அதுக்கப்புறம் எங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு இப்போ அரபி படிக்கிறது போரிங் ஆகிக்கும். ஆனால் குர்ஆனுக்கு போய்த்து குர்ஆன் ஆயத்கள் படிக்கல அது வேறு அது ரப்போட க்ளோஸ் ஆகிற ஃபீலிங் வரப்போகல அது வேறு லெவல் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஸோ ஓகே இன்ஷா அல்லாஹ் பார்த்து அப்டேட் ஒன்று தாங்க. இதான் முழு சிலபஸும் சரியான லேசி. இதில் சில விஷயங்கள் பாடமாக்கிக்குது. முஸ்லீம் சார்ட், அப்புறம் ப்ரோனவுன், அந்த ஹுவஹுமாகும் அதுக்கப்புறம் ஃபிஹில்ல வந்து 2 சார்ட் வரும். அது இன்னும் படித்து கொடுக்கல உங்களுக்கு. அது எக்ஸ்பிரஸ் குரூப்பில் முடிச்சுக்கிறேன். அவ்வளோதான் இதில் பாடமாக்கிக்கிறது. அடுத்தது ஒன்றும் பெருசாக பாடமாக்குறதுக்கு இல்லை. ஸோ அது பாடமாக்காட்டியும் காவிறது கன்செப்ட் இல்லைங்கன்னா போதும். ஸோ ப்ளீஸ் இன்ஷா அல்லாஹ் உங்களை மேக்ஸிமம் கொடுங்க. இது குர்ஆன் பெரிய நன்மையான விஷயம். இது விளங்காதது நாங்கள் உண்மைக்குமே பண்ணுற பெரிய ஒரு பெரிய ஒரு பொக்கிஷத்தை மிஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். மவுத்துக்கு முன்னே எங்களுக்கு இது லைஃப் கொஞ்சம் கால லைஃப். அது எவ்வளோ காலம் நீக்க வேண்டி தெரியா, எப்போ மவுத்து வரும் வேண்டி தெரியா, எப்போ எங்களோட கண்ணை பார்வை எங்களுக்கு என்னோட எவ்வளோ காலம் நீக்கன்னு தெரியும், எங்களோட காது கேட்குற சக்தி எவ்வளோ காலம் நீக்க வேண்டி தெரியா. இது ஒரு லீக்கக்குள்ள இதை குர்ஆனுக்கு யூஸ் பண்ணிவிடுங்க. அது போன புறம் போன புறம் கவலைப்பட்டு வேலை இல்லை. ஸோ இன்ஷா அல்லாஹ் ஈக்கிற டேலண்ட்டை ஈக்கிற அபிலிட்டிஸை இன்ஷா அல்லாஹ் யூஸ் பண்ணுங்கள். ஏலாண்டு யோசிக்கவே வேணாம். இது குர்ஆன் என்ன எவ்வளோ தூரத்துக்கு என்ன எங்களோட உம்மா வந்து மாஷா அல்லாஹ் படிக்கிறாங்க. ஒரு மோட்டிவேஷனுக்கு சொல்கிறேன். அவங்க வந்து அவங்களுக்கு நம்மளை வந்து அவங்க பெருசாக படித்த ஒன்றும் இல்லை, தமிழ் எழுத மட்டும்தான் தெரியும். ஆனால் அந்த நாலேஜை வச்சு மாஷா அல்லாஹ் நல்லா படிக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களையும் கபூல் செய்யணும். ஸோ ப்ளீஸ் இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு நினைவு நிற்குதே இல்லை. முஸ்லீம் சார்ட்டை முழு நாளும் பாடமாக்கினாங்க. சரியா? ஆனால் இன்னும் நினைவுகள் ஆனால் ட்ரை பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி உற்சாகத்தோட மனசர் படிக்கிறாங்க. ஸோ ப்ளீஸ் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வான். இதை ஈக்கிற டைமை கொஞ்சம் கொடுங்க. இதுக்கு பெரிய எஃபர்ட் ஒன்றும் தேவையில்லை. கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். தாரு சரி இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்க படிக்கிற நன்மை உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். இது ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணுவாங்க. எங்களுக்கு இப்போ மதரசாவில் போய்ட்டு படிக்கிறதுக்கே இல்லை.
ஆனால் இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அல்ல சுபானத்தில் தந்திக்கிறான். இதுக்கு எங்களை சேர்த்து வச்சுக்கிறதே ஒரு பாக்கியம் தான். இது படி கிடைக்கிறது நான் பெரிய பாக்கியம் நினைக்கிறேன். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ண வேணாம். தெரிஞ்சாக்களோட ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். இன்ஷா அல்லாஹ் உங்களோட மேக்ஸிமம் கொடுங்க. மேக்ஸிமம் இல்லாட்டி கொஞ்சம் சரி கொடுங்க. குர்ஆனில் சொல்கிற மாதிரி கொஞ்சம் சரி கொடுங்க அதுக்கு டைமை. அது பேலன்ஸை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லேசாக்குவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவருக்கும் குர்ஆனை ட்ரான்ஸ்லேஷன் இல்லாமல் விளங்கி ஓதக்கூடிய பாக்கிய தரணும். எக்ஸ்பிரஸ் குரூப்பில் நிறைய டிஸ்கஷன்கள் நடக்குது. எனக்கு சரியான கவலையாகுது. அது இந்த குரூப்பில் இருக்கிறார்களுக்கு அது கிடைக்குது இல்லைன்னு. ஸோ உண்மைக்குமே இந்த அது நினைக்கூட சரியான கவலையாகுது. ஏன்னா அதில் நடக்கிற டிஸ்கஷன் வந்து ஏன் கவலையாகுது என்று சொன்னால் வந்து அதை நிறைய பேர் மிஸ் ஆக்குறாங்களே என்ற கவலை. என்ற அதில் நிறைய கொஸ்டின் ஆன்சர்ஸ் டிஸ்கஷன் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணப்படுது. ஸோ உண்மைக்குமே குர்ஆனில் என்ன விஷயம் படித்தாலும் சரியான கவலையாகுது. இது முழு உம்மத்துக்கும் போய்த்து சேரணுமே, ஈவன் நான் முஸ்லீம்ஸுக்கு போய்த்து சேரணுமே, மிஸ் ஆக்குறாங்களே என்ற ஒரு கவலை வந்து கொண்டிருக்குது. அந்த கவலைகள் எல்லாருக்கும் வரணும். நாங்கள் குர்ஆனில் ஒரு விஷயம் படித்தாலும் இன்ஷா அல்லாஹ் கவலை வரணும். இது முழு உம்மத்துக்கும் போய்த்து சேரணும். இது இந்த வேல்யூபிள் திங் வந்து உம்மத்துக்கு மிஸ் ஆகிக்குது என்ற கவலை வரணும் இன்ஷா அல்லாஹ். அது நியத்தோடு இன்ஷா அல்லாஹ் எங்களோட வாழ்க்கைக்கும் வரணும். முழு உம்மத்துக்கும் போகிற நியத்தோடு நாங்கள் இதை படிப்போம் இன்ஷா அல்லாஹ். இதை படித்து அமல் செஞ்சு அதை முழு உலகத்தை எத்தி வைக்கிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை பாக்கியதை எங்களுக்கு தரணும். ஆமீன். அதே மாதிரி கியாமத்து நாளில் இன்ஷா அல்லாஹ் அது குர்ஆன் எங்களுக்கு வாதாடக்கூடிய எங்களோட லோயராக இன்ஷா அல்லாஹ் நல்ல அது எங்களுக்கு சப்போர்ட்டாக வாதாடக்கூடிய லோயராக இன்ஷா அல்லாஹ் அதை நாங்கள் மாற்றிக்கொள்ளணும் இன்ஷா அல்லாஹ். அதை பார்க்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தரணும்.